யார் தலைவரே? சொட்ட தலைவர். சொல்லுங்க தலைவரா. ஏன்டா கட் பண்ண? நீங்க தானே தலைவரை பொட்டி கிடைச்சிச்சுன்னு சொன்னீங்க. டேய், இங்க குடும்பசாமி வந்து பூசை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் குறி பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா பொட்டி கிடைச்சிரும்ன்ற அர்த்தத்துல சொன்னடா. இப்ப சாமி சொல்றத கேட்டு கேட்டு அந்த திசையில போனீங்கன்னா நம்ம பொட்டி எல்லாம் நிச்சயமா கிடைச்சிரும். அப்படியே லைன்ல இரு. சரிங்க தலைவரா. அவங்களுக்கு மேற்கு பக்கமா ஒரு பெரிய மரம் இருக்கு, பார்க்க சொல்லு. பெரிய மரம் இருக்கா பாரு. இருக்கு தலைவரா. இருக்கா சாமி? அங்க போ சொல்லு. போடா. வந்துட்டேன் தலைவரா. கொஞ்ச தூரத்துல ஒரு வட்ட வடிவ பாறை இருக்கு, அங்க போ சொல்லு. நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். அப்பா, அவங்க இருக்கிறதுக்கு வலது பக்கமா ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு வழி தெரியும், பார்க்க சொல்லு. வலது பக்கம் பாதை இருக்கான்னு பாரு. வலது பக்கம் ஏதோ பாதை இருக்கா பாருங்கடா. பாதையெல்லாம் ஒண்ணும் இல்ல தலைவரே. பாதையெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. என்னோட வலது ஒண்ணும் இல்லை தலைவரே. என்னோட வலது பக்கம் ஒண்ணும் இல்ல தலைவரே. யாருடைய வலது பக்கம் பாதை இல்ல. இல்லையா சாமி? நல்லா பார்க்க சொல்லு. நல்லா பாடுறா. நல்லா பாருங்கடா. புது தலைவரா, என் வலது பக்கம் பாதை இருக்கு தலைவரே. ஏன்டா சொன்ன? உங்களோட வலது பக்கம் ஒத்தேடி பாதை இருக்கான் தலைவரே. அப்ப அதான்டா, அதுல போங்க. அதை நோக்கி முன்னாடி போனா தண்ணி போன பாதை தெரியும். 200 அடி நடந்து போனா வெள்ளையா ஒண்ணு தெரியும், அதுலதான் பொட்டி இருக்கு. கேட்டியாடா? அதுலதான் பொட்டி இருக்கான். 200 அடி தூரத்தை பொட்டி இருக்கா? 200 அடி தூரத்துலயா? ஆமாண்டா. லெஃப்டா ரைட்டா? தலைவரா, லெஃப்டா ரைட்டா? ரைட்டாண்டா. ரைட்டா? வாங்கடா. போயிட்டு இருக்கு தலைவரே. 1 2 3 4 5 6 7 8 11 12 ஓம் காளி நீலி. 195 196 197 195 199 200. தலைவரே, வந்துட்டேன் தலைவரே. தலைவரே, அந்த சாமியாரு அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்ம கார் நிறுத்தின இடத்துக்கே திரும்பி வர வச்சுட்டான். அவன் சரியான போலி சாமியாரா இருப்பான் போல இருக்கு. ஒழுங்கா நாங்களே தேடி இருந்தா இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்போம் தலைவரே. ஓ, டேய் குடும்பசாமி, நிறுத்துறா. யார பார்த்து மரியாதை இல்லாம பேசுற? எனக்குள்ள 5 தெய்வம் குடி இருக்கு. வாடகை எவ்வளவு? கிண்டல் பண்ணாத. உனக்குள்ள 5 தெய்வம் குடி இருக்கா? இப்போ உன்னை விடுற ஒரு அறையில 5 தெய்வம் அது கோயிலுக்கு போய் செட்டில் ஆக போகுது பாரு. டேய் கோவாலு, என்னடா இது? என்ன வேஷம் போட சொல்லி இப்படி மாட்டி விட்டியடா? நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? கோபால் சொல்லி கெட்ட போட்டு வந்தானா? என்னடா இது? இவன் வாழ. ஐயா, அது வந்து ஓஹோ, கதை அப்படி போகுதா? இரு, முதல்ல ஒன்ன பொழந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கள்ளசாமியை தூக்கி போட்டு மிரிக்க. இவனை கொண்டு போய் அந்த ரூம்ல வச்சாட. இவனுக்கு என்கொயரி இருக்கு, விசாரிச்சுட்டு வரேன். வா. வேணாமா? பூஜைக்கு ஐயா காலை மாலை போட்டு பண்ணிக்கிறேன். வேணாமா? என்ன விட்டுருமா? எங்கிட்ட வந்து ஆட்டை போடுறதுக்கு ஐடியா பண்ணுங்க. 50,000 ரூபாயா? இரு, அவனை போய் ஓடிட்டு. ஏன்டா ஆளாளுக்கு ஏமாத்த வேலை பிடிச்சா சாமி? எங்க அவன்? டீ ஷாப்ல போயிருக்கான், வருவான். ஏண்டி, அறிவு இருக்கா உனக்கு? ஒருத்தனை ரூம்ல போட்டு அடைச்சினா பின்னாடி கதவு திறந்துருக்கான்னு பார்க்காம அப்படியே விட்டு வந்துருவியா? ஒன்னெல்லாம் நம்பி. ஹலோ, இப்ப என்ன பண்றது? மறுபடியும் அறிவிக்க போயிட்டானுங்கடா. டேய், அந்த ஆளு மறுபடியும் அறிவிக்க போயிட்டாட சொல்றான்டா. மறுபடியும் அறிவிக்கா? வாங்கடா. புது தலைவரே, ஏன்பா? என்னால வர முடியாது. நீங்க எல்லாம் போய் தேடுங்க. ஏன்? எனக்கு பிபி, சுகர், ஆஸ்மா, இருமுலு இல்லாது வேதே இல்ல. அப்ப பணம் வேணாமா உனக்கு? பணம் காவி வேட்டி கட்டினதுக்கு அப்புறம் தான் எந்த அரசியலாவது மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கன்னு தெரியுது. நான் தான் உண்மையை சொல்லிட்டேன். எதுக்கு என்ன பிடிக்கிறீங்க? கார் இருக்கு சாமி. நான் வேணா திரும்ப வீட்டுக்குள்ள போயிட்டுமா? எதிர்கட்சி தலைவர் சங்கையா ஆளுங்க, தூக்குங்களா தூக்குங்க. ஆளுங்கட்சி அடியே தாங்க முடியல, இதுல எதிர்கட்சி அடியே வேற தாங்கணுமா? இறங்க இறங்க.
இறங்குங்க சாமிஜி. இறங்கித்தானே இருக்கிறேன். பாத்துடா டேய் பாத்துடா மேடம் சாமி வாங்க. வாங்க சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவனா காலில் விழுந்துறாங்களே. நான் உட்காருங்க சாமி. நீங்களும் உட்காருங்க சாமி. உட்காருங்க சாமி. சுத்தமான சேர் தான் சாமி. உட்காருங்க சாமி. சொல்லுங்க சாமி, உத்தமபுத்திர வீட்டுல என்ன பூஜை பண்ணீங்க? மினிஸ்டர் சீட்டுக்கா சிஎம் சீட்டுக்கா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் தரேன். அவன் கொடுத்ததை விட 2 மடங்கு பணம் நான் தரேன். வர்ற எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கணும், அவன் தோக்கணும். சொல்லுங்க சாமி, உங்க லிஸ்ட சொல்லுங்க. லிஸ்டா? அதான் சாமி. என்ன லிஸ்ட்? உங்க பூஜை சாமான் லிஸ்ட். நாங்க பண்ண பூஜையே வேற. யாருக்கிட்ட வந்து யாரை பத்தி தப்பா சொல்ற? அவன் உத்தமபுத்திரன்டா. அதானே. பொய் சொல்ற. சத்தியமா சொல்றேன். அவன் சத்தியத்துக்காகவே வாழ்ற, சத்தியம் வாழ்றா. அவனை பத்தி தப்பா சொல்ற. என்ன சாமியார்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் உண்மையான சாமியாரே கிடையாது. தலைவரே இவன் போய் சொல்லிட்டு உங்ககிட்ட தப்பிச்சு போலான்னு பாக்குறான். உத்தம வீட்டுல இருந்து புகையா வந்துச்சு தலைவரே. பார்த்தேன் தலைவரே. எல்லாரும் அதை பார்த்தோம். ஆமா தலைவரே. உண்மையா? யோ நிப்பாட்டுங்க. நான் சொல்றேன்ல சாமியார்ல சும்மா அடிச்சுக்கிட்டு பாருங்க. எங்களையே ஏமாத்திட்டா. டேய் என்னடா இவன் டுபாகூர் சாமியாரா? நேத்து ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தப்ப போட்டு வெள்ளை டவுசர் பாருங்க, பாத்துங்க. சும்மா அடிச்சுக்கிட்டு இன்னும் நம்பிக்கை இல்லையா? உடனே சேலம் ஜெயிலுக்கு போகணும்னு கேளுங்க. அப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா ஏதாவது போலீஸ் வாசல்ல என்ன இறக்கிட்டு போங்க. அவங்களே என்ன தூக்கிட்டு போயிருவாங்க. தலைவரே இவன் சொல்றது உண்மையா இருக்கும்னு தோணுது. உத்தம ஆளுங்க காலைல கார் ஏறி போனானுங்க, இன்னும் திரும்பி வரல. இதுல ஏதோ விஷயம் இருக்கு தலைவரே. இவனை கையை கட்டி வண்டியில போடுங்கடா. வண்டியை மாட்டிடுங்கடா. கட்டுறா இந்த பாண்டி கண்ணாடி போட்டுக்கோ. கேவலமா இருக்கடா. டேய் பேச்சு உனக்கு தான் மாண்டி. டேய் இங்க என்னடா? ஏய் மாப்ள, இந்த 5 விட்டு வரவன் 8 விடுறா. செலமே நிக்கறாப்ல. சேச்சி டீ கடைக்கு முன்னால ஓடிங்க வைக்கணும். போட்டோ எடுத்து ஆயிடுச்சு கம்மியா சொல்லுங்க ஓட்ட. அப்படிடா. இது எப்படி இருக்கு? பள்ளத்துல போய் திரும்ப அங்கேயே போயிட்டேன். நான் பணம் எடுக்க வந்துட்டு இவனுங்களை படம் எடுக்கிற நிலைமை ஆயிடுச்சு. இது ஜாக்கி சான், இது ப்ரூஸ்லி, செம இது சட்லி. சூப்பர். டேய் எது தட்டுப்படுது? டேய் பொட்டிடா. பொட்டியா? டேய் பெட்டியாடா அது. மாப்ள 5 விட்டுக்கார பொட்டி. டேய் எடா என்ன பண்ணி பாப்பா எடா. பெட்டி ஆமாடா பெட்டிடா. டேய் பெட்டி கிடந்துருச்சு. டேய் மாப்ள எனக்கு இந்த ஒரு பெட்டி போதும்டா. பொட்டி கிடந்துருச்சு. ஒரு பெட்டி வாங்குற ஒரு பெட்டி எனக்கு புடி சீக்கிரடி. என்ன பணம் சம்பாதிக்க சொன்னீங்க தமிழ் செல்வி? இப்ப பாரு உன்னோட வீராட்டி எப்படி உன்னை வாழ வைக்க போறேன்னு. அப்பா நமக்கு 3 பெட்டி போதும். கட்டும் பட்டி தொட்டி பதறட்டும் பட்டைய கிளப்பு வீராட்டே. ஒட்டிய திறக்க நோட்டை இப்ப என்ன போற கட்டி தூக்குட வீராட்டே. பணம் 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 பணம். 100 கோடி பார்த்ததுக்கு அப்புறம் அவர் ஞாபகம் வரலைன்னா எப்படி மாப்பிள? சரி போலாம். என்ன மாப்ள எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. எந்த பக்கம் போறது? அதான் மேப் இருக்குல்ல, அதை பார்ப்போம். ஏப்ப கொடுடா. இந்த பேக் இப்பதான் யூஸே ஆகுது. ஐயோ ஏய் என்னையா அது? கிச்சனு பெட்ரூமு டாய்லெட் இருக்கான்னு பாரு. வயிறு சரியில்லை. ஏன் நீ இது இருக்க போறியா? வாயில நல்லா வரும். இவன் வேற வாயில வர வர. இல்லடா காட்டோட ப்ளூ பிரிண்ட் எடுத்துறதுக்கு பதில் என் வீட்டு ப்ளூ பிரிண்ட் அப்பவே எடுத்து சொல்லல. இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சுட்டு தான் இவ்வளவு ஃபிலிம் காமிச்சா நீ. இப்போ என்ன பண்றது? வேற வழி, அந்த வழியிலே திரும்பி போய் பார்ப்போம். நேரு வழி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வழி. கால் வழி தான் மிச்சம். வாங்கல புலம்பாம போயா. நம்மளும் எங்கெங்கயோ தேடுறோம் தலைவரே. பொட்டி கிடைச்ச பாடு இல்ல. கால் வலிக்க நடந்து தெரிஞ்சதுதான் மிச்சம். தலைவரே பொட்டி ஏய் மரியாதை பெட்டி கொடுங்க. இந்த பாருங்க, பெட்டியை நாங்க தான் கண்டுபிடிச்சோம். அதனால நோ டீல் நோ ஷேர். பேச்சு கேடல்ல. அப்ப என்னமோ சிப்ஸ் பேட கூட்டிட்டு போய் மொட்டை போயல. உனக்கு என்ன சேர் தரணும்? சேர் கிடையாது, சோபா கிடையாது. துறப்பல. இப்போ என்ன தலைவரை பண்றது? தலைவர்கிட்ட கேட்போம். சொல்றா. தலைவரா பொட்டி கச்சிச்சு. அப்படியா? ஆனா அது பசங்க கையில இருக்கு. அவனுக்கு தர மாட்டேன்றானுங்க. என்ன பண்றது? பொட்டி அவங்க கையிலே கொடுத்துட்டு அங்க ஏன் கடை இருந்தா பிரியாணி கட்டுவாங்க. ஓகே தலைவரே. அவங்களை வெட்டி போட்டு பொட்டி எடுத்துருவாங்கடா. ஓகே தலைவரே. 2 அண்ணனுங்களா 2 தம்பிங்களா அப்படியே நில்லுங்க. ஏய் நாங்க என்ன மினி பஸ்ஸா? நீ சொன்னதா நிக்கிறது 5 வீட்டுக்காரன்டா. நீ வேணா ஓட்டர் பஸ்ல ஏறிதே வா. என்னடா
ஷேரில் இருந்தாரு சார் சொல்றேன். அதுக்கு அறுவாள் தூக்கி காத்துல வைக்கிறீங்க. வேணும்னா 50-50 எடுத்துக்கலாமா? பொட்டி வைங்களா சீக்கிரம் ஏம்பா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு 20% கொடுக்கல. ஏய் இங்க வாங்க. டீல் நல்லா இருக்குல்ல? போ 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 போ. வாங்கிட்டு வந்துரு. போட்டு என்ன சவுண்ட் விட்டுட்டு இருக்க? இங்க பாரு, பொறுக்கி மாதிரி இருந்தவன் குழந்தை மாதிரி ஆயிட்டான் பாத்தியா? ஆனா நாங்க பொறுக்கி மாதிரி இருக்கோம், குழந்தை மாதிரி இருக்கோம். குழந்தை மாதிரி இருக்கணும். ஒட்டிக்குறா. ஏய் எல்லாம் சரிங்கடா. குடும்பட்டியா விஷயம் வெளியே தெரிஞ்சது அப்புறம் எவனும் உயிரோட இருக்க மாட்டீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எல்லாம் வயசப்பட்டு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.